புதுச்சேரி கனரக ஊர்தி முனையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்ததைத் தொடர்ந்து லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கனரக ஊர்தி முனையத்தில் பாதுகாப்பு வசதிகள் செய்து தர வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த கனரக ஊர்தி மையத்தில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப் போவதாக முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். இதை கண்டித்து கவர்னரிடம் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வெள்ளிக்கிழமை அன்று மனு அளித்தது. இதைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று முதல்வர் ரங்கசாமி தலைமையில் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது கனரக ஊர்தி மையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று ரங்கசாமி உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். இன்னைக்கு சிஎம் நாங்க பார்த்து பேசும்போது நல்ல இடமா உங்களுக்கு தேர்வு செய்து தரோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வேண்டுகோளை ஏற்று நாங்க வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம். கடந்த 4 நாட்களாக போராட்டம் நடத்திய லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்பினர்.